நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம். மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 9 என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாமா? இந்திய மற்றும் உலக வரலாற்றில் பிப்ரவரி 9 பல்வேறு காரணங்களுக்காக கொண்டாடப்படுகிறது மற்றும் அனுசரிக்கப்படுகிறது, நினைவு கூறப்படுகிறது. சித்தரத் பூவக்காட் கிருஷ்ணன் நாயர், விஷ்ணு கரே, ஷியாமா சரண் குப்தா மற்றும் பரிமார்ஜன் நேகி ஆகியோரின் பிறந்த நாள்கள் கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 9ஆம் தேதி பாலகிருஷ்ணா சாபேக்கர், பாபா ஆம்தே மற்றும் ஓபி தத்தாவின் நினைவு நாளும் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய வரலாற்றில் பிப்ரவரி 9 சித்தார்த் பூவக்காட்டு கிருஷ்ணன் நாயர், எமிரேட்ஸ் ஆஃப் ஹோட்டல் லீலா வெஞ்சரின் நிறுவனர் மற்றும் தலைவர். அவர் இந்திய ராணுவத்தில் தனது வாழ்க்கையை தொடங்கி ஆரம்பத்தில் ஒரு ஜவுளி பிரிவை தான் அமைத்தார். பின்னர் 1981ஆம் ஆண்டில் அவர் லீலா பேலஸ் என்ற ஹோட்டல் மற்றும் ரிசார்ட் பிராண்டான ஒரு ஆடம்பர விருந்தோம்பல் சங்கிலியை தொடங்கினார். பிப்ரவரி 2013இல் அவர் ஹோட்டல் லீலா வெஞ்சரின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து வணிகத்தின் பொறுப்பை தனது மகன்கள் விவேக் மற்றும் தினேஷ் நாயரிடம் ஒப்படைத்தார். அவர் பிப்ரவரி 9, 1922 அன்று கேரளாவின் கண்ணூரில் பிறந்தவர். விஷ்ணு கரே பிப்ரவரி 9, 1940இல் பிறந்தவர். ஒரு இந்தி கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், இலக்கிய மற்றும் திரைப்பட விமர்சகர், பத்திரிகையாளர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர். அவர் இந்தி மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர். அவர் பல்கலைக்கழக மட்டத்தில் ஆங்கில இலக்கியத்தை கற்பித்துக் கொண்டிருந்தவர். இந்தியாவில் தேசிய கடித அகாடமியான சாகித்ய அகாடமியின் திட்ட செயலாளராகவும், லக்னோ, ஜெய்ப்பூர் மற்றும் புதுடில்லியில் இந்தி நாளிதழான நவபாரத் டைம்ஸின் ஆசிரியராகவும் பணியாற்றியவர். ஷியாமா சரண் குப்தா பாரதிய ஜனதா கட்சி அரசியல்வாதி. உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் தொகுதியின் தற்போதைய எம்பி. இவர் 14வது மக்களவை மற்றும் 16வது மக்களை உறுப்பினராகவும் உள்ளார். ராகுல் ராய் பிறப்பு பிப்ரவரி 9, 1968. ஒரு இந்திய நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் முன்னாள் மாடல். அவர் இந்தி திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நிறைய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். பரிமார்ஜன் நேகி ஒரு பிரபலமான கிராண்ட் மாஸ்டர் வீரர். கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற இளைய இந்திய வீரர் இவர்தான். 2005ஆம் ஆண்டில் பரிமார்ஜன் நேகி உலகின் இளைய சர்வதேச மாஸ்டர் ஆனார். 2002ஆம் ஆண்டில் பரிமார்ஜன் டெஹ்ரானில் நடந்த 10 வயதுக்குட்பட்ட ஆசிய சாம்பியன்ஷிப்பில் முதல் முறையாக சர்வதேச வெற்றியை பெற்றவர். இவர் உத்தரகாண்டில் பிப்ரவரி 9, 1993இல் பிறந்தவர். பிப்ரவரி 9 பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. பாலகிருஷ்ணா சாபேக்கர் பிப்ரவரி 9, 1873இல் பிறந்து 1899இல் இவர் இறந்தவர். இந்திய வரலாற்றில் ஒரு பிரபலமான சுதந்திர போராட்ட வீரர். பாலகங்காதர திலகரால் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டவர். அவரது இரக்கமற்ற நடத்தை காரணமாக அவர் பிளேக் எதிர்ப்பு பிரச்சாரத்தை செயல்படுத்தினார். அவர் பிப்ரவரி 9, 1899இல் இறந்தார். பாபா ஆம்தே ஒரு சமூக சேவகர், முக்கியமாக தொண்டு நிறுவனங்கள் தொண்டுகளை அழிக்கின்றன என்ற தொண்டுக்காக அறியப்பட்டவர். வேலை உருவாக்குகிறது என்ற குறிக்கோளுடன் ஆயிரக்கணக்கான தொழுநோயாளிகளுக்கு கண்ணியத்தையும், வீடற்ற மற்றும் இடம்பெயர்ந்த பழங்குடியினருக்கு நம்பிக்கையின் கதிரையும் காட்டியுள்ளார். அவரது முழு பெயர் முரளிதர் தேவிதாஸ் ஆம்தே. அவர் பிப்ரவரி 9, 2008 அன்று மகாராஷ்டிராவில் இறந்தார். ஓபி தத்தா ஒரு இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர். அவர் 1948ஆம் ஆண்டு பியார் கி ஜீத் படத்தின் இயக்குனராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர். அந்த படம் அவரை சூப்பர் ஸ்டார் என்ற பரபரப்பை ஏற்படுத்தியது. 1959 வரை அவர் 9 படங்களை இயக்கினார். அதன் பிறகு அவர் திரைப்படங்களுக்கு வசனம், திரைக்கதை மற்றும் கதைகள் எழுதத் தொடங்கினார். பிப்ரவரி 9, 2012 அன்று இறந்தார். அடுத்ததாக வரலாற்றின் பக்கங்களில் முக்கிய நிகழ்வுகளை திரும்பி பார்க்கலாம். 1857இல் கிரேக்கத்தின் தேசிய கவிஞராக கருதப்படும் ஜாகின்தோஸை சேர்ந்த கிரேக்க கவிஞரான டியோனிசியோஸ் சோலோமோஸ் இறந்தார். 1962 ஜமைக்கா ஒரு சுதந்திர நாடாக மாறுவதற்கான ஆவணங்களில் கையெழுத்திட்டது. 1667 போலந்துக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1788 பிப்ரவரி 9 இந்த நாளில் ஆஸ்திரியா ரஷ்யா மீது போரை அறிவித்தது. 1801 ஆஸ்திரியாவும் பிரான்சும் லூன்வில்லே அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன.
1824 19ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற வங்காள கவிஞரும், நாடக ஆசிரியருமான மைக்கேல் மதுசூதன் தத்தா கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார். 1854 டச்சு மருத்துவரும், பெண் வாக்குரிமை ஆர்வலருமான அலெட்டா ஜேக்கப்ஸ் பிறந்தார். பிப்ரவரி 9, 1909 போர்ச்சுகீசிய வம்சாவளியைச் சேர்ந்த பிரேசிலிய சம்பா பாடகி மற்றும் நடனக் கலைஞர் மற்றும் பிராட்வே நடிகையான கார்மென் மிராண்டா பிறந்தார். 1910 பிரெஞ்சு உயிர் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஜாக் மோனோட் பிறந்தார். 1931 இந்தியாவின் முதல் முறையாக ஒரு நபரின் நினைவாக ஒரு படத்துடன் கூடிய தபால் தலை வெளியிடப்பட்டது. பிப்ரவரி 9. 1940 தென்னாப்பிரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய நாவலாசிரியர், கட்டுரையாளர், நோபல் பரிசு பெற்ற ஜே.எம். கோட்ஸி பிறந்தார். 1941 பிரிட்டிஷ் படைகள் லிபிய கடலோர நகரமான அல் அகிலாவை கைப்பற்றின. 1943 பெல்ஜிய டொமினிக்கன் துறவியும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் பிறந்தார். 1945 ஜப்பானிய செல் உயிரியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான யோஷினோரி ஓசுமி பிறந்தார். 1951 சுதந்திர இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான பட்டியல் தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்டது. 1951 பிப்ரவரி 9. 1971 அப்பல்லோ 14 விண்கலம் சந்திரனில் இருந்து பூமிக்கு திரும்பியது. 1973 பிப்ரவரி 9 பிஜு பட்நாயக் ஒரிசா மாநில சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1975 ரஷ்ய விண்கலம் சோயுஸ் 17 விண்வெளியிலிருந்து 29 நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பியது. 1979 ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் 1979 அரசியலமைப்பு மாற்றப்பட்டது. 1979 ஹங்கேரிய பிரிட்டிஷ் மின் பொறியாளர், இயற்பியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற டென்னிஸ் கபோர் இறந்தார். 1989 ஜப்பானிய மங்கா கலைஞர், கார்ட்டூனிஸ்ட் மற்றும் அனிமேட்டரான ஒசாமு தெசுகா இறந்தார். 1991 பிப்ரவரி 9 லிதுவேனியாவில் வாக்காளர்கள் சுதந்திரத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிப்ரவரி 9 1994 பெல்ஜிய டொமினிக்கன் துறவியும் நோபல் பரிசு பெற்றவருமான ஹோவர்ட் மார்டின் டெமின் பிறந்தார். பிப்ரவரி 9 1999 இந்திய இயக்குனர் சேகர் கபூரின் எலிசபெத் திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2001 பெல்ஜிய டொமினிக்கன் துறவியும் நோபல் பரிசு பெற்றவரான ஹெர்பர்ட் ஏ சைமன் பிறந்தார். 2007 பாகிஸ்தானின் எதிர்க்கட்சியான ஜமா-அதி உலமா இஸ்லாமி ஜின்னாவை சுதந்திர போராட்ட வீரர்களின் பட்டியலிலிருந்து நீக்கியது. 2009 தாஜ்மஹால் மற்றும் அதை சுற்றியுள்ள சட்ட விரோத கட்டுமானங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் உபி அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. 2016 பிப்ரவரி 9 ஜெர்மன் மாகாணமான பவேரியாவில் 2 ரயில்கள் மோதிக்கொண்டன. இதில் 12 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 85 பேர் படுகாயமடைந்தனர். இந்த பிப்ரவரி 9 வரலாற்று முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த நாளில் ஒரு சிறப்பான நாளாக நாம் கருதுவதை தெரிந்து கொள்ளலாம். தேசிய பீட்சா தினம். உலகளவில் மிகவும் விரும்பப்படும் மற்றும் பிரபலமான உணவுகளில் ஒன்றான பீட்சாவை கொண்டாட அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இந்த நாள் பிப்ரவரி 9. வரலாற்றில் தேசிய பல்வழி தினம். இந்த நாள் உங்கள் வாய்வழி ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளவும், ஏதேனும் பல் அசௌகரியத்தை அனுபவித்தால் சிகிச்சை பெறவும் இந்த நாள் நினைவூட்டுகிறது. பிப்ரவரி 9. பாதுகாப்பான இணைய தினம். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பான மற்றும் மிகவும் பொறுப்பான பயன்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு வருடாந்திர நிகழ்வு பாதுகாப்பான இணைய தினம் பிப்ரவரி 9. வரலாற்றின் பக்கங்களை இன்றைய நாளில் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை வரலாற்றின் பக்கங்களில் நாம் திரும்பி பார்க்கலாம். நன்றி. உங்கள் சரவணன், அருணாச்சலம்.